ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a geometric progression, the fourth term is 8/9 and seventh term is 64/243. Find the GP என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிஎன் ஃபார்முலா, ஜிபியில் டிஎன் ஃபார்முலா என்னதுன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஃபோர்த் டேர்ம்னா T4 போட்டுக்கலாமா, a ஆர் பவர் 3 போட்டுக்கலாமா, n மைனஸ் 1னா 4 மைனஸ் 1 3. ஸோ 8/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். செவன்த் டேர்ம் T7 ஈக்குவல் டு a ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 64/243. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 2 டிவைட்ஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 2 என்னது 64 சரி இங்கே என்ன இருக்குது, a ஆர் பவர் 6 a ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 64/243 பை 8/9. ஸோ இது a கேன்சல் ஆயிருமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் பவர் 6 மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாமா. இது நெக்ஸ்ட்டு 64/243 இன்ட்டு 8/9 9/8 ஆகுமா. இன்ட்டில் எழுதும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 188 8 8 சார் 64. நெக்ஸ்ட்டு 9 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 1 9 is 9 2 9 சார் 18 பேலன்ஸ் 6 இருக்குமா. 7 9 சார் 27. ஸோ 8/27. இது ஆர் பவர் 3 இருக்கும் 8/27. ஸோ இதை 2 பவர் 3 போட்டுக்கலாமா. 8 27 3 பவர் 3 போட்டுக்கலாம். ஸோ ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 2/3 ஹோல் கியூப். ஸோ கியூப் கேன்சல் ஆகிரும். ஆர் ஈக்குவல் டு 2/3. ஸோ இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஆர் ஈக்குவல் டு 2/3 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா a r cube ஈக்குவல் டு 8/9. ஸோ ஏட வேல்யூ தெரியாது, ஆரோடைய வேல்யூ 2/3 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8/9. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு 3 கியூப் பை 2 கியூப்னு எழுதலாமா. ஸோ 2 கியூப்னா 8 தானே. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு இதில் 27 3 கியூப்னா 27. ஸோ இதில் பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ a ஈக்குவல் டு 3 வருமா. therefore GP equal to AR square etc. So A ஓட வேல்யூ 3 3, 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2/3 2/3, 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 4/9 2 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் வரணும். ஸோ 4/9 வரும். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணும்போது 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாமா. 1 3 is 3 3 3s are 9. So GP is therefore GP is 3, 2, 4/3 etc. Okay.